2026 தொங்கு சட்டசபை மக்கள் கடும் அதிருப்தி. வெளியான கருத்து கணிப்பு. தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மொத்தம் 7,992 பேரிடம் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் அடுத்த முதலமைச்சராக யாரை மக்கள் விரும்புகின்றனர், தமிழகத்தில் முக்கியமான பிரச்சனைகள் என்ன போன்ற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கான பொதுமக்களின் பதில்கள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளன. முதலமைச்சர் பதவிக்கான தேர்வு குறித்து கேட்கப்பட்ட கேள்வியில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்க வேண்டும் என்று 39.9% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர வேண்டும் என்று 37.5% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். இவ்விருவருக்கும் இடையே வெறும் 2.4% மட்டுமே வித்தியாசம் இருப்பது கடும் போட்டியை காட்டுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற ஆட்சியின் செயல்பாடு குறித்து கேட்டபோது பட்டியலினத்தவர்களில் பெரும்பாலானோர் திமுக அரசின் செயல்பாட்டை சாதகமாக மதிப்பிட்டுள்ளனர். மேலும் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்ற கருத்தும் அவர்களிடம் அதிகமாக பதிவாகியுள்ளது. ஆனால் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற ஜாதியினர் சில சமூக பிரிவுகளில் தற்போதைய ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருப்பதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இந்த பிரிவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக ஆதரவு தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினரிடையே பாதிக்கும் அதிகமானோர் தற்போதைய திமுக ஆட்சியால் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சமூகங்களில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு ஆதரவு இருப்பது வெளிப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தலை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேட்கப்பட்ட போது மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக 20.1% பேர் குறிப்பிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பு குறித்த கவலை 17.8% பேராலும், சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை குறித்த அச்சம் 17.3% பேராலும், வேலைவாய்ப்பு பற்றாக்குறை 15.5% பேராலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இளம் வயது தலித் சமூகத்தினர் வேலைவாய்ப்பின்மையை முக்கிய பிரச்சனையாக சுட்டிக்காட்டியுள்ளனர். பெண்களின் பாதுகாப்பு குறித்த கவலை அனைத்து தரப்பினரிடமும் பொதுவாக பதிவாகியுள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் எந்த வகையான போட்டியாக இருக்கும் என்ற கேள்விக்கு 41.2% பேர் இது திமுக மற்றும் அதிமுக இடையேயான நேரடி போட்டியாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் 18.7% பேர் திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றுக்கிடையே மும்முனை போட்டி உருவாகும் என்று தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி 113 முதல் 123 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி 106 முதல் 116 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 2 முதல் 8 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் கடும் போட்டியுடன் நடைபெற வாய்ப்புள்ளதாக இந்த கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது.